லாஸ்ட் வீடியோவில் புதுக்கோட்டை போன ட்ரிப்பு ஒன்று பார்ட் 1 கொடுத்துருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூட்டி தான் இது பார்ட் 2. புதுக்கோட்டைக்குள்ளே ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் இங்கே எங்கே வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆமாம், இங்கே வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் அப்போ இருக்கும் போதெல்லாம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் சில நேர்த்திக்கடன்லாம் இருந்துச்சு. அதை வந்து இப்போ கொடுக்கணும் செய்யணுன்றதுக்காக போயிருந்தோம். ஒரு 3 கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போயிருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் ஒரு கட் ரோடு உள்ளே போகும், அங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கோயில் வந்துட்டு ரொம்ப சின்ன ஒரு கோயிலாக இருக்கும். ஆப்போசிட்லலாம் அந்த கோயில் வாசல்லாம் சந்தை இருக்கும், காய்கறி விற்றுட்ருப்பாங்க. இப்போ இந்த கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இது பண்ணி எடுத்து கட்டிட்டு நிறைய வந்துட்டு திருவிழாலாம் வருஷம் வருஷம் நடந்துகிட்ருக்குது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த புவனேஸ்வரி அம்மன் கோயிலில் சாமி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு தத்ரூபமாக ஒரு அம்மா வந்துட்டு நேர்லேயே உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்போவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயில். இதுவும் வந்துட்டு நிறைய ஆல்டர்னேட் பண்ணி இப்போ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. புவனேஸ்வரி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ தான். தாமரைப்பூவில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அம்மனுக்கு எப்போவுமே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா புதுக்குளம்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்கும். குளத்தை சுற்றி வந்துட்டு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பெரிய குளம் இது. இந்த குளத்துல எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தண்ணி வந்து நல்ல ஒரு செம்மண் கலரில் இருக்கும். அந்த அந்த தண்ணியில் தான் வந்துட்டு நாங்கள் குடிக்கிறது எல்லாமே அந்த தண்ணிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த டெய்லி காலையில் வந்து இந்த குளத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம். 2 குடம் 3 குடம். ரொம்ப 90s காலகட்டங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும் 90s கிட்ஸுக்கு. இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குளத்துக்கான என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் போவோம். இதுக்கிட்டே ஒரு பார்க் இருக்கும். இந்த பார்க்கிலலாம் இந்த சிங்கம் வாயிலிருந்து சறுக்கி வர்றதெல்லாம் நான் நிறையா விளையாடியிருக்கேன். இங்கேருந்து நேராக போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல் பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் தான். ஒரு ஆர்சி சர்ச்சோடைய டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ப்ரேயர் எல்லாமே இந்த சர்ச்சில் தான் நடக்கும். அந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு அது மட்டும்தான் ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனுவல் டே நடக்கும். இது மட்டும்தான் இங்கே வந்துட்டு இந்த ஆனுவல் டே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இந்த சர்ச்சோடைய கிரவுண்டில் தான் நடக்கும். பட் ஆனால் ஸ்கூல் வந்து 12th வரைக்கும் இருக்கும் இங்கே. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா படிச்சுட்டு தான் இருந்தேன் இந்த ஸ்கூலில் இருந்து. இங்கேருந்து அடுத்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையிலேருந்து பேரையூர் சொல்லிட்டு நமனசமுத்திரத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ புதுக்கோட்டையில் இருந்து நம்ம மதுரைக்கு போகிற வழி அப்படி வந்தோம் அப்படின்னம்னா நமனசமுத்திரத்துக்கு முன்னாடியே இருக்கும் பேரையூர் சொல்லிட்டு. பொன்னமராவதின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். பொன்னமராவதிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஹைவே ரோடு போகும். அந்த ஹைவே ரோட்லேருந்து இந்த மாதிரி ஒரு 4 வே வரும். அந்த 4 வேலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னம்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே கோயில் வந்துடும். இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயிலை பற்றின வீடியோவும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோயில் வந்துட்டு ரொம்ப பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் தான் ஆல்ரெடி இந்த கோயிலை பற்றின வீடியோஸு, இது எங்கே இருக்குது, லொக்கேஷன் எப்படி வரணுன்ற வீடியோஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யாருக்காவது ராகு கேது தோஷம், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல், இல்லை ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு டைம் இங்கே வந்துட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண சொல்ல மாட்டாங்க. தேங்காய் பழம் மட்டும் 3 சாமி இருக்கும், 3 சன்னதிக்கு வாங்கி உடைக்கணும். ரொம்ப ஆச்சரியமான பிரம்மாண்டமான அபூர்வமான ஒரு விஷயம் கூட நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. கடவுளுடைய சக்தி வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத வந்துட்டு இதில் வந்து கண்டிப்பாக உங்களால் கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். இந்த கோயிலில் பிரசாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சாமிக்கு கொடுக்கக்கூடிய தேங்காய் தான் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான். அது மட்டும் இல்லை, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தாமரை குளம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போகிறீங்க அப்படின்னா அந்த தாமரை குளத்தையும் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை ரீச் ஆயாச்சு. மத்தியானம் ஆகிடுச்சு, லன்ச் டைம்ன்றதுனால சாப்பாடு வந்து வெளியிலே சாப்பிட்டுட்டோம். புரட்டாசி மாதன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை எதுக்குமா நான்வெஜ்ஜு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து பாண்டி கோயிலுக்கு போகிற வழியில் பார்வதி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுட்டு.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.